எல்லாத்துக்கும் ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி அழகாக கையில் மருதாணி வைக்க பிடிக்குமா? ஆனால் மருதாணி வந்து பொரிக்கிறதுக்கு டைம் இல்லை, அரைக்கிறதுக்கு டைம் இல்லையா? அப்போது மருதாணியே இல்லாத இந்த இன்ஸ்டன்ட் மருதாணி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா 6 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். இதுக்கு வந்து ஒரு பழைய பானை வந்து வச்சுருக்கேங்க. அந்த பானைக்குள்ளே வைக்கிற மாதிரி ஒரு குட்டி கப்பும் ஒரு பழைய தீபமும் எடுத்து வச்சுருக்கேனுங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரையும் டீ தூளும் எடுத்துக்கணும். 2 சம அளவு எடுத்துக்கணும். எந்த அளவு டீ தூள் எடுக்கிறோமோ அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து நல்லா டார்க்காக கிடைக்குங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த பானைக்குள்ளே கொட்டிட்டு அந்த தீபத்தை அந்த பானை மேலே வச்சு அதுக்கு மேலே ஒரு கப்பு, அதுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு கப்பு வச்சுக்கணுங்க. அந்த கப்புக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு இந்த பானையை மூடி வச்சு இந்த பானையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து தீ எரிக்கணும். இந்த பானைக்கு அடியில் நம்ம போட்ட சர்க்கரையும் டீ தூளும் நல்லா உருகி அது மேலே பட்டு அந்த ஆவியாகி அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த கப்பில் வந்து கலெக்ட் ஆகும். அதுதான் வந்து பாகுன்னு நாங்கள் சொல்லுவோம். 90s கிட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த பாகு காய்ச்சி மருதாணி வைக்கிறது வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. எல்லாருமே வச்சுருப்போம். இந்த பாகு வந்து ஒரு தடவை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா, ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டோன்னா 3 மாதத்துக்கு இந்த பாகு கெடவே கெடாதுங்க. நம்ம அவசரமாக ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறோம், குழந்தைகளுக்கு வைக்கணும், மருதாணி ரொம்ப நேரம் குழந்தைங்க வச்சுருக்க மாட்டாங்க, இல்லை நமக்கு வைக்கிறதுக்கு டைம் இல்லை, அந்த மாதிரி இருக்கும்போது இது ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு வச்சு குழந்தைகளுக்கு கூட்டிகிட்டு போகலாம். அது ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போடும்போது குட்டி குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி மருதாணி வச்சு கூட்டிகிட்டு போனால் அவ்வளோ அம்சமாக இருக்குங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குங்குமமும் நமக்கு தேவை. இந்த குங்குமத்துக்கு கூட இந்த பாகை கொஞ்சமாக கலந்துட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இப்படி எடுத்து வைக்கிற பதத்துக்கு கலந்துட்டு இதை நம்ம வந்து கையில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து காஞ்சதுக்கப்புறம் கழுவிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து கையில் வந்து அழகாக செவந்துடுங்க. அசல் மருதாணி வச்ச மாதிரியே இருக்கும். இந்த குங்குமம் டார்க் கலர் குங்குமம் போட்டிங்க அப்படின்னா நான் டார்க்காக கிடைக்கும். நான் லைட்டாக வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து லைட் கலர் குங்குமம் போட்டிருக்கிறேன். ஆயிரம் சொன்னாலும் அசல் மருதாணி அரைச்சி வைக்கிறது உடம்புக்கு மட்டும் இல்லை, அது வந்து தனியான ஒரு அழகும் கொடுக்கும் தாங்க. ஆனால் அது வைக்கிறதுக்கான டைம் நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கும்போது இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாங்க.